இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிபிஐ பிச்சுங்க அடிச்சிட்ருக்கோம். ஸ்கொயர் த்ரெட்டு. டெயில் ஸ்டாக்கும் காம்பவுண்ட் ரெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. கொஞ்சம் பார்த்து அடிக்கணும் த்ரெட்டு, இல்லாட்டி பேக்கில் வந்து முட்டிடும். இது நான் ஒரே ஆள் தான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன அலைன்மெண்ட்டு வீடியோ ஷேக் ஆகும், சரியாக எடுக்க முடியல. இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பாலிஸ் டூல்னு சொல்லுவோம், ஹெச்எஸ்எஸ் டூலு, அதுதான் போட்டிருக்கு. பிசர் கரெக்டாக வரக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு அப்படியே எடுக்கிறது. கரெக்டாக பின்னாடி ரிலீஸ் பண்ணும் போது எடுக்க முடியல. ஸோ ரிவல்ஸும் போடணும், செல்லும் பிடிக்கணும் அப்படிங்கிறனால. மொத்தம் 1000 mm லென்த்துங்க ஸ்க்ரூ ராடு. ஆஃபாக போடுவோம். ஒரே சைடாக போட்டால் கொஞ்சம் பீஸ் வந்து தூக்கிடும், டேமேஜ் ஆகிருங்கிறதுனால ஆஃபாக போடுவோம். இது ஆல்ரெடி நம்ம நட்டு இதுக்காக அடித்து தான் காஸ்டிங் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஆஃப் முடிஞ்சுது, மறுபடியும் இன்னொரு ஆஃப் வெளியே இழுத்து பிடிச்சி கரெக்டாக த்ரெட் சேஸ் பண்ணணுங்க. த்ரெட் சேஸ் பண்ணாட்டி மரம் வந்து மாறி விழுந்துடும். கரெக்டாக த்ரெட் சேஸ் பண்ணி டூல் வந்து கரெக்டாக அந்த ஃபார்ம்லேயே வைக்கணும். அப்போ தான் அதனுடைய ரூட்லேயே போகும். ஒரு 0.1 மேலே கட் விட முடியாதுங்க, அப்படியே விட்டு தான் போகணும், ஏன்னா பீஸ் வந்து தூக்கிடும். ஸ்கொயர் த்ரெட்டு போட்டாச்சுங்க. லைட்டாக மட்டும் ஆயில் போட்டு, ரொம்ப லூஸாகவும் ஆயிடக்கூடாது, ஏன்னா இது வந்து காஸ்டிங் நட்டு தான் போடுறாங்க, படப்பாதின்னு சொல்லுவாங்க லோக்கலில், ஆஃபாக. அதனால் ரொம்ப லூஸாக போச்சுன்னா சீக்கிரமாக தேய்மானம் ஆயிடும். அதனால் ஓரளவுக்கு அப்படி கையில் சுற்றினா போகணும், அந்த ஃபிட்டில் போட்டிருக்கோம். சேக்கெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, கரெக்டான ஃபிட்டில் இருக்குது. மொத்தம் 1000 mm லென்த்து, 3 டிபிஐங்க முடிஞ்சதுங்க ஆல்மோஸ்ட்டாக. நீ பேக்